டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கமலாலயத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் தமிழிசை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் தமிழருக்கு நன்மை செய்யும் என்றால் அது மோடியின் பயணம்தான் என்றார். மேலும் டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை அடுத்த மகளிர் தினத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று தமிழிசை நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கை தமிழர் விஷயத்தில் இலங்கை தமிழர்களின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது என்றால் அது 28 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு இந்திய பிரதமர் இலங்கைக்கு சென்று தமிழர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் பயணம். இங்கே இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவது என்பது ஏதோ மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடினோம் கலைந்து சென்றோம் என்றில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு டாஸ்மாக் இல்லாத தமிழகம் அடுத்த மகளிர் தினத்திற்குள்ளாகவாவது உருவாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்நிகழ்ச்சியில் மதுவுக்கு செல்லும் பணத்தை சேமிக்கும் வகையில் தாமரை வடிவிலான உண்டியலை தமிழிசை அறிமுகம் செய்தார்.